ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ண போகிற லெசன் நம்பர் 1 மெட்டலர்ஜி தான் இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதில் அதோட இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் இந்த 2 கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்பாங்க. ஒன்று இஸ் மினரல் வர்சஸ் ஓர், ரெண்டாவது ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மினரல்ஸ் வர்சஸ் ஓர்ஸ். ஸோ இது சோஃபார் நமக்கு பப்ளிக்கில் 2 times கேட்டிருக்காங்க. ஒன்று March 24, இன்னொன்று September 20. ஓகே, ஸோ முதல்ல கான்செப்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த பர்டிகுலர் ஆன்சரை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன கான்செப்ட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள்ஸ் எடுத்துக்கலாமே. ஸோ நம்ம வேர்ல்டில் இந்த ஒரு 5 countries ஆப்பிள்ஸோட ப்ரொடக்ஷன் எனக்கு அதிகமாக நடந்துகிட்டே இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் சைனா, இந்தியா, போலாண்ட், டர்க்கி அண்ட் யூஎஸ். இப்போ அந்த 5 countries உங்களுக்கு ஆப்பிள் ப்ரொடக்ஷன் எனக்கு நடக்குது. பட் எங்கே அதிகமாக நடக்குது, எந்த ஒரு கண்ட்ரி டாப் மோஸ்ட் கண்ட்ரி ஆப்பிள் ப்ரொடக்ஷனில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சைனா. அப்போது இந்த 5 countries எனக்கு ஆப்பிள்ஸோட மினரல்ஸ், ஏன்னா இந்த 5 countries உங்களுக்கு என்ன நடக்குது, ஆப்பிளோட ப்ரொடக்ஷன் நடக்குது. ஆனால் அமாங் திஸ் 5 சைனா தான் த டாப் மோஸ்ட். அப்போ எங்கே நமக்கு அதிகமாக கிடைக்குதோ அதுதான் என்னது நமக்கு ஓர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே எக்ஸாம்பிளை நான் ஒரு மெட்டலுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அயன் எடுத்துக்கலாமே. ஸோ நம்ம இந்தியாவில் இந்த 5 states அயனோட ப்ரொடக்ஷன் எனக்கு நடந்துகிட்டே இருக்குது. ஒடிசா, கர்நாடகா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் அண்ட் கோவா. ஸோ இந்த 5 ஸ்டேட்ஸுமே they are minerals of iron. ஏன்னா இந்த 5 பேருமே எனக்கு அயனை எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. பட் அமாங் திஸ் 5 யார் டாப் மோஸ்ட் அப்படின்னா ஒடிசா தான். ஏன்னா இங்கே தான் அயனோட ப்ரொடக்ஷன் இவங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ ஒடிசான்றது ஓர் ஆஃப் அயன். அப்போ இப்போ உங்களுக்கு கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அயன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அயன் உங்களுக்கு எங்கெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே மினரல்ஸ். பட் எங்கே அதிகமாக கிடைக்குதோ அதுதான் ஓர். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் த கான்செப்ட் இஸ். ஸோ இதை வச்சுட்டு நம்ம அப்படியே இதோட பர்டிகுலர் ஆன்சரை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்சஸ் அப்டைன்டு பை மைனிங். ஸோ மைனிங் அப்படின்றது இந்த சுரங்க வேலையெல்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா. ஸோ அதான் நம்ம மைனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மைனிங் மூலமாக தான் நம்ம அண்டர் கிரவுண்ட்லேருந்து எல்லா விதமான மெட்டல்ஸுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்சஸ் அப்டைன்ட் பை mining which contains a metal in free state or in the form of compounds. ஸோ எந்த ஒரு மெட்டல்னாலுமே நம்ம அண்டர் கிரவுண்டில் 2 விதமான ஸ்டேட்டில் அக்கர் ஆகும். ஒன்று ஃப்ரீ ஸ்டேட், அதாவது எந்த அதர் எலமெண்ட்ஸோடையுமே கம்பைன் ஆகாமல் பியூரஸ்ட் ஃபார்மில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு இஸ் அண்ட் கெமிக்கலி அன்ரியாக்டிவ் மெட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ இது மற்ற எலமெண்ட்ஸோட கம்பைன் ஆகாமல் அண்டர் கிரவுண்ட்லேயும் எனக்கு பியூரஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ இது ஃப்ரீ ஸ்டேட். இன்னொன்று கம்பைன்டு ஸ்டேட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சைட்ஸ் அண்ட் சல்ஃபேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சில மெட்டல்ஸ் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி ஆக்சைடாகவும் இருக்கலாம். ஸோ மெட்டல் அண்டர் கிரவுண்டில் எனக்கு 2 விதமான ஸ்டேட்ஸில் இருக்கும். ஒன்று ஃப்ரீ ஸ்டேட், இன்னொன்று கம்பைன்டு ஸ்டேட். ஸோ இது மினரல்ஸ். அப்படி ஓர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மினரல்ஸ் தட் கண்டைன் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல். எந்த ஒரு பர்டிகுலர் மினரல் எனக்கு ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டலில் வச்சுருக்கோ அதுக்கு பேர் தான் எனக்கு ஓர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து நம்ம கன்வீனியண்ட்டாக எக்கனாமிக்கல் பேஸில் ஹை அமௌண்ட்டில் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் இஸ் ஓர்ஸ். இப்போ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ். ஏன்னா எல்லா மினரலும் எனக்கு ஹை பர்சன்டேஜை கொடுக்குறது கிடையாது. அப்போ எல்லா மினரல்ஸும் எனக்கு ஓர்ஸ் இல்லை. பட் ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆல் த ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ். நம்ம என்ன ஓர் எடுத்தாலுமே அது எல்லாமே மினரல்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டுக்குள்ளே எனக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ். தேர்ட் பாயிண்ட் நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அலுமினியமோட எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம், பாக்சைட் அண்ட் சைனா கிளே. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா 2 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம 1 எழுதுனா போதும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். பட் அப்படி கிடையாது. பாக்சைட் அண்ட் சைனா கிளே ரெண்டுமே அலுமினியமோட மினரல்ஸ் தான். பட் அமாங் திஸ் 2 எது உங்களுக்கு அதிகமாக அலுமினியத்தை கொடுக்கும் அப்படின்னா பாக்சைட். ஸோ நீங்கள் பாக்சைட் அப்படின்றது தான் ஓர் ஆஃப் அலுமினியம். ஸோ எக்ஸாம்பிள் எழுதும்போது 2மே எழுதுங்க. ஓகே, ஸோ ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா பாக்சைட் ஃபார்முலா Al2O3.NH2O அண்ட் சைனா கிளே ஃபார்முலா Al2O3.SiO2.2H2O. தேங்க்யூ.